அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அவங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல 550 மேல எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30th ஜனவரி. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 31st ஜான் உங்களுக்கு இருக்கு. ஃபெப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 நாள் இருக்கு. ஸோ அதுலமே கூட பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இல்லை, பட் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். இந்த குறுகிய டயத்தில் 550 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக எடுக்க முடியும். அது எப்படி எடுக்கிறதுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டேஸுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்னைக்கு 30th ஜானா, நீங்கள் இன்னைக்கு நைட்டு தெளிவாக ஒரு பிளான் போட்டுருங்க. என்னென்ன படிச்சிருக்கீங்க, என்னென்ன படிக்கலாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ செக்லிஸ்ட் நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டோன்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. 31st ஜான். நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா டெய்லி ஒன் சப்ஜெக்ட் படிங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே கூட பார்த்தீங்கன்னா சில ஸ்கூலில் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாட் ரியலி ஷுர். ஓகேவா? ஸோ அதனால ரிமைனிங் டைம் ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபோக்கஸ் பப்ளிக் எக்ஸாமாக தான் இருக்கணுமே தவிர ரிவிஷன் எக்ஸாமாக இருக்கக்கூடாது. நான் அகைன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் இந்த மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் இந்த பிப்ரவரி மாதம் தான் இருக்குது. அதுலேயுமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே நான் கிளியர் கட்டாக டெய்லி உங்களுக்கு இனிமேல் வீடியோ கொடுக்க போகிறேன். லைக் என்னென்ன படிக்கலாம், என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு கண்டிப்பாக படிச்சாகணும் எப்பேற்பட்ட ஸ்டூடெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கேஸ் வேர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெய்லி படிக்கிறதுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதாவது பெஸ்ட்டு கேஸ்னா இது ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறது நல்லது, அதான் படிக்கணும். வேர்ஸ்ட் கேஸ்னா அட்லீஸ்ட் இதையாச்சும் படிங்க டெய்லி. ஸோ அப்படி நம்ம கொடுக்க இருக்கிறோம் பிப்ரவரி மாதத்தில். நான் ஐம் நாட் கோனா டேக் மச் ஆஃப் யுவர் டைம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா 20 days 30 days இந்த மாதிரிலாம் நம்ம வைப்போம். ஜஸ்ட் 10 days சேலஞ்ச் தான். ஸோ இட் டிபெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பெஸ்ட் கேஸ் வேர்ஸ்ட் கேஸ் நான் சொல்லிடுவேன். இதை படிங்க டெய்லி. ஸோ நம்ம அதுக்கான வீடியோஸும் நம்ம கொடுப்போம். கன்சர்ன் வீடியோ கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். எப்படி படிக்கிறது, எங்கே படிக்கிறது, இல்லை டீச்சிங் வீடியோ பண்ணுறதுனால நம்ம பண்ணுவோம். ஸோ ஓகேவா? அதனால நீங்கள் இந்த 10 days யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? February 1 February 10 வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் இன் கேஸ் அன்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் என்னென்ன போர்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, இப்போ Feb 7 உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குன்னா நீங்கள் பிரச்சனை இல்லை. Feb 6க்கு நீங்கள் படிப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நீங்கள் 6th நம்ம சேலஞ்சை எடுக்க வேணாம். இந்த சென்ஸ் என்னென்னு நீங்கள் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட் பண்ணி வைக்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்த நாள். ஒன்ஸ் யுவர் எக்ஸாம் இஸ் ஓவர். ஸோ 7th எக்ஸாம் முடிஞ்சுன்னா 8th. ஸோ 8th உங்களுக்கு டைம் இருக்குள்ள அன்னைக்கான சேலஞ்சு நீங்கள் விட்ட சேலஞ்ச். அதாவது இந்த 10 days நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். சரி, ஸ்டே டியூன்ட். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 10 days இஸ் கோனா பி a very very important day for you guys. ஸோ அதனால் டெஃபினெட்லி ப்ளீஸ் ஷேர் அவர் சேனல் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் so that they can also get benefit from our channel. ஓகேவா? ஸோ டைம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம சேனலை மறக்காம பெல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டீச் பண்ணியாச்சு. வேறு எதனா வேணும்னா கூட கேளுங்க. ஐ மீன் 2 mark 3 mark 5 mark ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வீடியோ இப்படி எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோஸ் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிங்க. மேக் ஷுர் சண்டேல பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ 4 பங்கா நீங்கள் பிரிங்க. ஐ மீன் Feb 14க்குள்ள அட்லீஸ்ட் ஒரு புக்காச்சும் முடிக்கணும். ஒரு புக்கு முடிக்கணும். அதாவது இந்த வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு இருக்கும்ல, ஸோ அதை நான் மீன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வால்யூம் 1 கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அந்த இதில் நான் சொல்கிறேன். இப்போ ஒரே வால்யூம் ஆச்சுன்னா half ஆஃப் த போர்ஷன். என்னோட இன்டென்ஷனாக 50%. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, நீங்கள் இம்பார்ட்டன்ட் 1 minute guys, I will pause the video. ஓகே, we are back. ஸோ நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே படிச்சிடறான். ஒரு லெசனில் 14 சாப்டர் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், அப்படி 14 லெசனுமே அவன் இம்பார்ட்டன்ட் மட்டுமே தான் படிக்கிறான். புரியுதுங்களா? நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிக்கிறீங்க, ஓகே ஃபைன், அது வராமல் போகும், அதெல்லாம் நான் கான்ஃபிடன்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 50 to 60% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் தான் நான் சொல்லுவேன். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. என்னென்ன சாப்டர்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம்? 1 2 3 4 8 11 12 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்க வேண்டிய சாப்டர்ஸ். அதாவது ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. எக்ஸசைஸ் படிங்க, எக்ஸாம்பிள் படிங்க. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸ் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நல்லா படித்து சென்டம் எடுக்கணுன்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பாஸ் ஆகிறக்கே நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கனாலும்
இது படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த 10 days உங்களுக்கு வந்து புரியும். அந்த சேலஞ்ச் தாண்டியும் நம்ம வந்து வீடியோஸ் கொடுப்போம். இப்போ ஒருவேளை உங்களால் சேலஞ்ச் ஃபாலோ பண்ண முடியலனாலும் கம்ப்ளீட்லி ஃபைன். ஓகேவா? வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதளவு படிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஷெட்யூல் என்னன்றதை நீங்கள் எனக்கு கீழே வந்து தெரியப்படுத்துங்க. இந்த எக்ஸாம் எங்கள் ஸ்கூலில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ தட் ஐ கேன் மேக் வீடியோஸ் அப்ராப்ரியேட்லி. ஓகேவா?